ओम शांति। 19 जुलाई 2024 बाप दादा मधुबन मुरली 19/7/2024। मीठे बच्चे, तुम्हें डबल सिरताज राजा बनना है तो खूब सर्विस करो, प्रजा बनाओ। संगम पर तुम्हें सर्विस ही करना है, इसमें ही कल्याण है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆக வேண்டுமென்றால் நன்றாக சேவை செய்யுங்கள், பிரஜைகளை உருவாக்குங்கள்। சங்கம் யுகத்தில் நீங்கள் சேவைதான் செய்ய வேண்டும், இதில் தான் நன்மை இருக்கிறது। प्रश्न, पुरानी दुनिया के विनाश के पहले हर एक को कौन सा श्रृंगार करना है? பழைய உலகத்தின் விநாசத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எந்த ஒரு அலங்காரம் செய்ய வேண்டும்? तुम बच्चे योग बल से अपना श्रृंगार करो, इस योग बल से ही सारा विश्व पावन बनेगा। குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தன்னுடைய அலங்காரம் செய்யுங்கள், இந்த யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகும்। तुमको अब वानप्रस्थ में जाना है, इसलिए इस शरीर को श्रृंगार करने की जरूरत नहीं है। நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும், ஆகையானால் இந்த சரீரத்தை அலங்காரம் செய்வதற்கான அவசியம் இல்லை। ये तो वर्तनाट्य पे नहीं, इसमें मैं तो निकाल दो। विनाश के पहले बाप समान रहम दिल बन अपना और दूसरे को भी श्रृंगार करना है। ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது இதிலிருந்து பற்றுதலை நீக்க வேண்டும்। இப்போது நீங்கள் வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும், அதனால் இந்த சரீரத்தினை அலங்காரம் செய்வதற்கான அவசியம் இல்லை। இது ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை, இதிலிருந்து பற்றுதலை நீக்க வேண்டும்। விநாசத்திற்கு முன்பாக பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருக்கும் அலங்காரம் செய்யுங்கள்। अंधे को लाठी बनना है, கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகுங்கள்। ओम शांति। अब ये बच्चे हैं अच्छी रीति समझते होंगे कि बाप आए हैं पावन बनाने का रास्ता बताने। उनको बुलाया जाता है कि इसी एक बात के लिए है, ये आकर हमको पतित से पावन बनाओ, क्योंकि पावन दुनिया पास्ट हो गई है, अब पतित दुनिया बन गई। पावन दुनिया कब पास्ट हुई, कितने समय हुआ है, ये कोई नहीं जानते हैं। பாபா தூய்மையாக்குவதற்கான வழியை சொல்வதற்கு வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் இப்போது நல்ல விதத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்। அவர் இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே அழைக்கப்படுகிறது, வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள், ஏனென்றால் தூய்மையான உலகம் கடந்து போய்விட்டது, இப்போது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது। பாவன் துனியா கப் பாஸ்ட் வி உலகம் தூய்மையான உலகம் எப்போது சென்றது, எவ்வளவு காலம் ஆயிற்று என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை। तुम बच्चे जानते हो बाप फिर इन तन से आया हुआ है, तुमने ही बुलाया है कि बाबा आकर हम पतितों को रास्ता बताओ, हम पावन कैसे बने। ये तो जानते हो हम पावन दुनिया में थे, अभी पतित दुनिया में आ गए हैं। अभी ये दुनिया बदल रही है, नई दुनिया की आयु कितनी, पुरानी दुनिया की आयु कितनी, ये कोई नहीं जानते हैं। பாபா மீண்டும் இந்த பிரம்மா உடலில் வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து வைத்துள்ளீர்கள்। நீங்கள் தான் அழைத்தீர்கள், பாபா தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக்குங்கள், நாங்கள் எவ்வாறு தூய்மையாக்குவது? நாம் தூய்மையான உலகத்தில் இருந்தோம், இப்போது தூய்மையற்ற உலகத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள்। இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, புதிய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு, பழைய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை। पक्का मकान बनाओ तो कहेंगे इनकी आयु इतनी वर्ष की होगी, कच्चा मकान बनाएंगे तो कहेंगे इसका आयु इतना वर्ष होगी। समझ सकते हैं कितना वर्ष तक चल सकता है। मनुष्यों को ये पता नहीं है कि ये तो सारी दुनिया, इसमें ही आयु कितनी है, तो ज़रूर बाप को आकर बताना पड़े। बाप कहते हैं बच्चे, अब ये पुरानी पतित दुनिया पूरी होनी है। உறுதியான கட்டடம் கட்டுங்கள் என்றால் இதனுடைய ஆயுள் எத்தனை வருடங்கள் இருக்கும் என்று கூறுவார்கள்। அரைக்குறையான கட்டடங்கள் கட்டினால் இதனுடைய ஆயுள் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்வார்கள்। இது எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கும், அது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும்। இந்த முழு உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பது மனிதர்களுக்கு தெரியாது, எனவே கண்டிப்பாக பாபா வந்து தான் சொல்ல வேண்டியிருக்கிறது। பாப் कहते हैं बच्चे हैं अभी ये पुरानी दुनिया पूरी होनी है। தந்தை கூறுகிற குழந்தைகளை, இப்போது இந்த பழைய உலகம் முடிய வேண்டும்। नई पावन दुनिया स्थापना हो रही है, नई दुनिया में बहुत थोड़े मनुष्य होंगे। नई दुनिया के सत्य कितने सुखधाम कहते हैं, ये है दुखधाम, इसको अंत जरूर होना है, फिर सुखधाम ही हिस्ट्री रिपीट होती है। सबको यह समझाना चाहिए।
बाप डायरेक्शन देते हैं, अपने को हाथ में समझ बाप को याद करो और औरों को भी ये रास्ता बताओ. புதிய தூய்மையான உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. புதிய உலகத்தில் மிகவும் குறைந்த மனிதர்கள் தான் இருப்பார்கள். புதிய உலகம் சத்தியுகமாகும், அதை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. இது துக்கதாமமாகும். இதனுடைய முடிவு கண்டிப்பாக வர வேண்டும். பிறகு சுகதாமத்தின் வரலாறு திரும்பவும் நடைபெறும். அனைவருக்கும் இதை புரிய வைக்க வேண்டும். பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தை சேபாபாவை நினைவு செய்யுங்கள், மேலும் அவர் மற்றவர்களுக்கும் இதை வழி கொடுத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். लौकिक बाप को तो सब जानते हैं, पारलौकिक बाप को कोई नहीं जानते हैं. सर्वव्यापी कह देते हैं, कच्चा मच्चा अवतार 84 लाख योनिया में ले गए हैं. दुनिया में कोई भी बाप को नहीं जानते हैं. बाप को जाने तब समझेंगे. अगर पत्थर टिक्कर में तो है तो वह है वर्षा कैसा जो है वर्षा की बात ही नहीं ठहर सकती है. लौकिक தந்தை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள், பரலோக தந்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். கச்சம் மச்ச மீனும் ஆமையிலும் அவதாரம் எடுத்து உள்ளதாக 84 லட்சம் பிறவிகளில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். உலகத்தில் யாருமே பாபாவை தெரிந்திருக்கவில்லை. பாபாவை தெரியாததால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாபாவை தெரிந்தால்தானே புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கல் முள்ளிலிருந்து இருந்தால் ஆஸ்தி என்ற விஷயம் இருக்கவே முடியாது. देवताओं की ही तो पूजा करते हैं, परंतु कोई को ऑक्यूपेशन नहीं जानते हैं. बिल्कुल ही इन बातों में अज्ञान है. तो पहले ही मूल बातें समझानी चाहिए. सिर्फ चित्र को कोई समझ ना सके. मनुष्य बेचारे ना जानने, ना बाप को जानने के कारण ना रचना और जानते हैं कि ये शुरू से लेकर ये रचना कैसे रची है. देवताओं का राज्य कब था, जिनको पूजा होते हैं कुछ भी पता नहीं. தேவதைகளின் பூஜ்யம் செய்கிறார்கள், ஆனால் யாருடைய தொழிலும் தெரிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். முதலில் முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். வெறும் படங்களில் மட்டும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் பாவம் பாபாவை தெரிந்திருக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து இந்த படைப்பு எப்படி படைக்கப்பட்டது, எப்படி படைப்பை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. யாரை பூஜிக்கிறார்களோ அந்த தேவதைகளின் ராஜ்யம் எப்போது இருந்தது என்பதும் அவருக்கு தெரியாமல் இருக்கிறது. समझाते हैं, लाखों का वर्ष सूर्यवंशी राजधानी चली, फिर चंद्रवंशी लाखों वर्ष चले, इसको कहाँ जाता है ज्ञान. अभी तुम बच्चों को बाप ने समझाया है, तुम फिर रिपीट करते हो. बाप ही रिपीट करते हैं, ऐसा समझाओ, पैगाम दो, नहीं तो राजधानी कैसा स्थापना होगी. லட்சக்கணக்கான ஆண்டுகள் சூரிய வம்சம் ராஜ்யம் நடந்தது, பிறகு சந்திர வம்சம் ராஜ்யம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நடந்தது என்று புரிந்து கொள்கிறார்கள். இதைதான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாபா இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்தார். பிறகு நீங்கள் திரும்பவும் சொல்கிறீர்கள். பாபா கூட திரும்பவும் கூறுகிறார் அல்லவா, இப்படி புரிய வையுங்கள், செய்தியை கொடுங்கள், இல்லை என்றால் எப்படி ராஜ்யம் ஸ்தாபனையாகும். இங்கே அமர்ந்து கொள்வதால் ஒன்றும் நடக்காது. வீட்டில் அமர்ந்திருப்பவர்களும் வேண்டும். அவர்கள் நாடகத்தின்படி அமர்ந்திருக்கிறார்கள். यज्ञ की संभाल करने वाले भी चाहिए. यज्ञ परामरिपुरगलम கூட தேவைப்படுகிறது. बाप के पास कितने बच्चे आते हैं मिलने के लिए, क्योंकि बाप श्री बाबा से ही वर्षा लेना है. लौकिक बाप के पास बच्चे आए तो ये समझते हैं हमको बाप से वर्षा लेना है. बच्चे तो जाकर हाफ पार्टनर बनते हैं. सतयुग में कभी मिल्कियत आदि पर झगड़ा होती नहीं है. யஜ்ஞத்தை பராமரிப்பவர்களும் இருக்க வேண்டும். பாபாவிடம் எவ்வளவு குழந்தைகள் வருகிறார்கள் சந்திப்பதற்கு. ஏனென்றால் சிவபாபாவிடமிருந்து தான் ஆசி பெற வேண்டும். லௌகிக்க தந்தையிடம் ஆண் குழந்தை பிறந்தது என்றால் நாம் தந்தையிடமிருந்து ஆசி எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தை சென்று பாதி வாழ்க்கை துணையாக மாறுகிறது. சத்தியுகத்தில் ஒருபோதும் சொத்துக்களின் மீது சண்டை ஏற்படுவது கிடையாது, நடப்பதும் கிடையாது. யஹா झगड़ा होता है काम विकार पर ही. वहाँ तो ये 5 भूत होते नहीं तो दुख के नाम निशानी नहीं रहती. सब नष्टों में होते हैं. ये समझते हैं स्वर्गता जो फास्ट हो चुका है. चित्र भी है, परंतु यह ख्यालात तुम बच्चों को कभी आते हैं. तुम जानते हो ये चक्र हर 5000 वर्ष के बाद रिपीट होते रहता है. அங்கேயும் இந்த பூதங்கள் இருப்பது 5 விகாரங்களான பூதங்கள் இருப்பதில்லை. எனவே துக்கம் என்ற பெயர் அடையாளமே இருப்பாது. அனைவரும் நஷ்டமாக இருக்கிறார்கள்.
மோகத்தை நஷ்டம் அதாவது செய்தவர்கள் பற்றில்லாதவர்கள் என்று கூறப்படுகிறது. சொர்க்கம் இருந்தது, அது கடந்து விட்டது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். சித்திரங்களும் இருக்கின்றன, ஆனால் குழந்தைகளாக உங்களுக்கு இந்த சிந்தனை இப்போது வருகிறது. இந்த சக்கரம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். शास्त्र में कोई ये नहीं लिखा हुआ कि सूर्यवंशी चंद्रवंशी डिनास्टी 2500 वर्ष चली। अखबार में पढ़ा तो यह करोड़ों के से राजभवन में रामायण सुन रहे हैं। कुछ भी आफतें आती है तो मनुष्य भक्ति में लग जाते हैं भगवान को राजी करने के लिए। ऐसा कोई भगवान राजी होता ही नहीं है, ये तो ड्रामा में नूंदा हुआ है। भक्ति से कभी भगवान राजी नहीं होते हैं। சாஸ்திரங்களில் சூரிய வம்சம் சந்திரவம்ச ராஜ்யம் 2000 ஆண்டுகள் நடந்தது என்று எழுதப்படவில்லை. ராஜபவனில் ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தித்தாளில் படித்தேன். ஏதாவது ஆபத்துகள் வந்தால் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக மனிதர்கள் பக்தியில் ஈடுபட்டு விடுகிறார்கள். அப்படி ஒன்று பகவான் திருப்தி அடைவது கிடையாது. பக்தியினால் பகவான் திருப்தி அடைவது கிடையாது. இது நாடகத்தில் பொருந்தியுள்ளது. பக்தியின் மூலம் பகவான் திருப்தி அடைவது கிடையாது. तुम बच्चे जानते हो आधा कल्प भक्ति चलती है, खुद ही दुख उठाते रहते हैं। भक्ति करते ही करते सब पैसे खलास कर देते हैं। ये बातें तो कोई विरले ही समझेंगे। जो बच्चे सर्विस पर है वे समाचार दे सकते हैं, समझाया जाता है। यह है ईश्वरीय परिवार. பக்தியின் மூலம் பகவான் திருப்தி அடைவதில்லை. குழந்தைகளாக நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். அரைக்கல்பம் பக்தி நடந்தது, தாங்களாகவே துக்கம் அடைந்து கொண்டிருந்தார்கள். பக்தி செய்து செய்து பணம் அனைத்தையும் அழித்து விட்டார்கள். இந்த விஷயங்கள் சேவையில் இருக்கக்கூடிய மிக குறைவானவர்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் செய்திகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது ஈஸ்வரி பரிவாரம் என்று புரிய வைக்கப்படுகிறது. ईश्वर तो आया दाता है, वे देने वाला नहीं। ये ईश्वर तो दाता है, वह लेने वाला नहीं। उनको तो कोई भी देते नहीं और ही सब खराब जो है बर्बाद करते रहते हैं। बाप तुम बच्चों को पूछते हैं तुमके कितने आता पैसा दिए हैं, तुमको स्वर्ग का मालिक बनाए हैं, फिर वह सब कहाँ गवाए हैं, इनको कंगाल कैसे बने हैं। ஈஸ்வர் வள்ளலாக இருக்கிறார். அவர் வாங்கக்கூடியவர் கிடையாது. அவருக்கு யாரும் கொடுப்பதும் இல்லை, மேலும் வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற பைசா கொடுத்தேன் என்று பாபா குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கிறார். உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றினேன், பிறகு அவை அனைத்தும் எங்கே தொலைத்து விட்டீர்கள். இந்த அளவிற்கு எதுவும் இல்லாதவர்கள் எப்படி ஆனீர்கள். अभी मैं फिर आया हूँ, तुम कितने पदम भाग्यशाली बन रहे हो। मनुष्य तो इन बातों को कोई नहीं जानते हैं, तुम जानते हो। अभी इस पुरानी दुनिया में यहाँ रहना नहीं है, ये तो खलास हो जाना है। मनुष्यों के पास तो ढेर के ढेर पैसे हैं, किसी के हाथ आने वाले नहीं। विनाश होगा तो सब खलास हो जाएंगे. பிறகு இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். மீண்டும் நீங்கள் எவ்வளவு பல மடங்கு பாக்கியவான்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது இந்த பழைய உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை, இது அழிய வேண்டும். மனிதர்கள் இருக்கும் அதிக பணம் எதுவும் கையில் இருந்து விட போவதில்லை, வந்து சேரப்போவதில்லை. எல்லாமே விநாசத்தில் அழிந்து போய்விடும். விநாசம் நடந்தது என்றால் அனைத்தும் அழிந்துவிடும். कितने माइल में खड़े बड़े बड़े मकान आदि बने हुए हैं, ढेर के ढेर मिल्कियत हैं, सब ख़त्म हो जाएंगे। क्योंकि तुम जानते हो जब हमारा राज्य था तो और कोई ही नहीं थे, वहाँ आता धन था। तुम आगे चल देखते रहेंगे क्या क्या होने हैं। उनके पास कितना सोना, कितनी चांदी, नोट आदि है, यह सब बजट निकलता है, अनाउंस करते हैं। इतनी बजट है तो इनकी खर्चा कैसा करें, बारूद पर कितना खर्चा करें। அவ்வளவு மைல்களில் தொலை தூரம் வரை பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவைகள் கட்டி விடுகிறார்கள். அதிலும் அதிக அதாவது சொத்துக்கள் செலவிடப்படுகின்றன. அனைத்தும் அழிந்துவிடும். ஏனென்றால் நமது ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த ராஜ்யமும் இருந்ததில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே சத்தியுகத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. இன்னும் போக போக என்னென்ன நடக்கிறது என்று பார்க்க போகிறீர்கள். அவர்களிடம் எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பணம் நோட்டுகள் போன்றவை இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் பட்ஜெட் வருகிறது. பட்ஜெட் பாஸ் செய்கிறார்கள். இவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், இராணுவத்திற்கு எவ்வளவு, தடவாளங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டும் என்று, ஏவுகணைகளுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கணக்கு செய்கிறார்கள். अभी बारूद पर इतना खर्च करते हैं और आमदनी भी कुछ भी नहीं है।
ये रखने की चीज़ थोड़ी है। रखने के होता तो सोना और चांदी, दुनिया गोल्डन है जो तो सोने में सिक्के होती हैं, सिल्वर है जो चांदी है, वह तो अपार धन होता है। फिर कम होते होते अभी देखो क्या निकल गया है, कागज़ के नोटे रह गए हैं। இப்போது ஏவுகணைகளுக்கு அவ்வளவு செலவு செய்கிறார்கள், அதிலிருந்து வருமானம் எதுவும் கிடையாது. இது வைத்துக்கொள்ளும் பொருளும் கிடையாது. தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவைகள் வைக்கும் பொருட்களாக இருக்கிறது. பொன்னுலகமாக இருக்கும்போது, கோல்டன் ஏஜ் இருக்கும்போது தங்க நாணயம் இருந்தது. திரத்தாவில் வரும்போது வெள்ளி நாணயம் இருந்தது. அங்கே அளவற்ற செலவும் இருந்தது. பிறகு குறைந்து குறைந்து வருகிறது. இப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது, காகித நோட்டுகளாக இருக்கிறது. विलायत में भी कागज़ ही निकलते हैं, कागज़ में काम की चीज़ नहीं है, बाकी क्या रहेगा। यह बड़ी बड़ी बिल्डिंग आदि सब ख़त्म हो जाएगी। इसलिए बाप कहते हैं मीठे मीठे बच्चे ये तो कुछ देखो मत, ऐसा समझो ये है ही नहीं, ये सब कथा खलास हो जाना है। सारी शरीर भी पुरानी वर्तनाट्य पेण्णी बल कोई कितना भी सुंदर करे। வெளிநாடுகளில் கூட காகிதங்கள் வருகிறது. காகிதம் ஒன்றிற்கு உதவாதது, மீதி என்ன இருக்கும். இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்ற அனைத்தும் அழிந்துவிடும். ஆகையினால் பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இவை எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இவை எல்லாமே இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும். யார் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இந்த சரீரம் கூட பழையது, ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். ये दुनिया ही बाकी थोड़ा बची है, कुछ ठिकाने का थोड़ा ही है। बैठे बैठे मनुष्यों क्या से क्या हो जाते हैं, हार्ट फेल हो जाते हैं, मनुष्य का कोई भरोसा नहीं, मनुष्य तो थोड़ा ही ऐसे होंगे। वहाँ तो कायक जो कल्परूत समान होता है योग बल से। अब तुम बच्चों को बाप मिला है, कहते हैं इस दुनिया में तुमको रहना नहीं है, இந்த உலகமே இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் இருக்கும். ஏதாவது இடம் இருக்கிறதா என்ன? அமர்ந்து அமர்ந்து மனிதனுக்கு என்னவாகிறது? இதயம் நின்று விடுகிறது, ஆற்று ஃபெயில் ஆகி விடுகிறது. மனிதர்களின் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாததாக இருக்கிறது. சத்தியுகத்தில் அப்படி இருக்குமா என்ன? அங்கே யோக பலத்தினால் உடல் கல்ப தருவை போல இருக்கும். இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு பாபா கிடைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். ये चीची दुनिया है, अब तो योग बल से अपना श्रृंगार करना है। ये तो बच्चे योग बल से ही होते हैं, विकार की बातें तो वहाँ नहीं होती नहीं। योग बल से तुम सारे विश्व पर पावन बनते हो तो बाकी क्या बड़ी बातें हैं। इन बातों में ही भी वही समझते हैं जो अपना घराने के होंगे। बाकी तो सबको शांतिधाम में जाना है, वहाँ तो ही ये घर है। இப்போது யோக பலத்தின் மூலமாக அலங்கரிக்கப்பட வேண்டும். அங்கே குழந்தைகள் கூட யோக பலத்தின் மூலம் பிறக்கும். அங்கே விகாரத்தின் மூலமாக குழந்தை பிறப்பது கிடையாது. அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகத்தை தூய்மையாக்குகிறீர்கள் என்றால் மற்றவை என்ன பெரிய விஷயம்? இந்த விஷயங்களை கூட யார் தங்களுடைய வம்சத்தவர்களாக இருக்கிறார்களோ, ராஜவம்சத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அது எல்லோருடைய வீடாகும். ஆனால் மனிதர்களை அதனை நமது வீடு என்று புரிந்து கொள்வது கிடையாது. वो तो कहते हैं एक आत्मा जाती है, दूसरी आ जाती है। सृष्टि वृद्धि को पाती रहती है। रचयिता और रचना का तुम जानते हो, इसलिए कोशिश करते हो को औरों को समझाने की। यह समझदार की बात जो समझ कर फिर बाबा का स्टूडेंट बन जाएं, सब कुछ ज्ञान जान जाएं, खुशी में ही रह जाएं। हम तो ये अमर लोग जाते ही हैं. ஒரு ஆத்மா செல்கிறது, மற்றொன்று வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். உலகம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை தெரிந்துள்ளீர்கள். ஆகையால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். பாபாவிற்கு மாணவர்களாகி விடட்டும், அனைத்தும் தெரிந்து கொள்ளட்டும், குஷி அடையட்டும் என்று புரிந்து கொண்டு முயற்சி செய்கிறீர்கள். நாம் இப்போது அமர்லோகம் செல்ல போகிறோம். आधा कल्प का झूठी कथाएँ सुनी हैं, अब तो बहुत खुशी होना चाहिए। अमरलोक में हम जाएंगे। इस मृत्यु लोक का अभी अंत हैं। हम खुशी का खजाना यहाँ से भर जाते हैं, तो इस कमाई करने में, जोली भरने में अच्छी रीति लग जाना चाहिए। टाइम वेस्ट नहीं करना चाहिए। बस अभी तो हमको औरों के सर्विस करनी है,
ஜொலி பர்னகி. அரைக்கல்பம் பொய்யான கதைகளை கேட்டோம். இப்போது நாம் அமரலோகம் செல்லப் போகிறோம் என்ற குஷி நிறைய இருக்க வேண்டும். இப்போது இந்த மரணலோகத்தின் கடைசியாகும். நாம் குஷியின் பொக்கிஷத்தை இங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வருமானத்தை ஈட்டுவதில், பையை நிரப்புவதில் நன்றாக ஈடுபட வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. இப்போது மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பையை நிரப்பக்கூடிய வேலையில் இறங்க வேண்டும். அவ்வளோதான். பாப் सिखलाते हैं रहमदिल कैसे बनो, अंधों को लाठी बनो. ये सवाल तो है कोई सन्यासी जो है विद्वान आदि पूछ नहीं सकते हैं. उनको क्या पता है स्वर्ग कहाँ था, नरक कहाँ था. बल कितने भी बड़े बड़े पोजीशन वाले हैं, कमांडर चीफ एरोप्लेन में हैं, कमांडर चीफ हवाई में हैं, स्टीमर में हैं, लेकिन तुम्हारे आगे यह सब क्या है तुम जानते हो. बाकी थोड़ा समय है. இரக்க மனமுடையவர்களாக எப்படியாவது என்று பாபா கற்றுத்தருகிறார். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். இந்த கேள்வியை எந்த சன்னியாசியோ வித்வானோ போன்றவர்களும் கேட்க முடியாது. சொர்க்கம் எங்கு இருக்கிறது, நரகம் எங்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோதான் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், விமானப்படை தளபதியாக இருக்கட்டும், தரைப்படை தளபதியாக இருக்கட்டும், கப்பற்படை தளபதியாக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. மீதி இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். स्वर्ग का तो कोई पता नहीं है. इस समय तो सब तरह मारामारी चल रही है. फिर उन्हों को एरोप्लेन अथवा लश्कर आदि की दरकार ही नहीं रहती. ये सब खलास हो जाएंगे. बाकी थोड़े मनुष्य रहेंगे. ये बत्तियाँ एरोप्लेन आदि रहेंगे परंतु दुनिया कितनी छोटी रहेगी. भारत ही रह जाएगी. जैसा மாடல் சோட்டா பன் ஜாते हैं. சொர்க்கத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த சமயம் எல்லா பக்கங்களிலும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய விமானங்களும் அல்லது இராணுவத்திற்கு அவசியம் இருக்காது. இவை அனைத்தும் அழிந்துவிடும். மீதம் கொஞ்சம் மனிதர்கள் இருப்பார்கள். இந்த விளக்குகள், விமானங்கள் போன்றவை இருக்கும். ஆனால் உலகம் எவ்வளவு சிறிதாக இருக்கும்? பாரதம்தான் இருக்கும். மாடல்கள் எப்படி சிறிதாக உருவாக்குகிறார்களோ அது போல இருக்கும். और कोई को भी ये बुद्धि में नहीं होगा कि मौत आखिरीन कैसा आना है. तुम जानते हो मौत सामने खड़ा है. ये कहते हैं हम यहाँ बैठे बॉम्ब्स छोड़ेंगे, जहाँ गिरेगा सब ख़त्म हो जाएगी. कोई लश्कर आदि की दरकार नहीं रहती. एक एरोप्लेन में भी करोड़ों खर्च कर देते हैं. कितना सोना सबके पास रहता है. கடைசியில் மரணம் எப்படி வரும் என்று வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. மரணம் நேர் எதிரிலோ நிற்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே அணுகுண்டுகளை வீசுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எங்கு அணுகுண்டு விழுகிறதோ அங்கு அனைத்தையும் அழிந்துவிடும். இராணுவம் போன்ற எதற்கும் தேவையே படாது. ஒவ்வொரு விமானம் கூட கோடிக்கணக்கில் செலவு செய்து தயாரிக்கிறார்கள். அனைவரிடமே எவ்வளவு தங்கம் இருக்கிறது பாருங்கள். टन तंगम இருக்கிறது. அவை அனைத்தும் கடலுக்குள் சென்றுவிடும். ये सारा रावण राज्य में एक आइलैंड बन जाएगी. अनगिनत मनुष्य हैं. ये तुम अपना राज्य स्थापन कर रहे हो तो सर्विस भी बिजी रहना चाहिए. कहाँ बाढ़ आदि आती है तो देखो कैसा बिजी हो जाते हैं. सबको खाना आदि पहुँचाने में सर्विस में लग पड़ते हैं. டன்னாக தங்கம் இருக்கிறது ஒவ்வொருடமும். அவை அனைத்தும் கடலுக்குள் சென்றுவிடும். இவை அனைத்தும் ராவண ராஜ்யம் ஒரு தீவாக மாறிவிடும். கணக்கில் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே சேவையில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். எங்காவது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் பாருங்கள் எவ்வளவு பிஸியாகி விடுகிறார்கள். அனைவரும் உணவு போன்றவர்களை சேர்க்கும் சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள். पानी हाथ आ तो पहले ही भागना शुरू कर देते हैं. तो विचार करो सब कैसे ख़त्म होंगे. सृष्टि का ऑल राउंड सागर है. विनाश होगा तो जलमय हो जाएगी. पानी ही पानी हो जाएगी. बुद्धि में रहता है हमारा राज्य था तो ये बॉम्बे कराची आदि तो होता ही नहीं. भारत कितना छोटा जाकर रहेगा सो भी मीठा पानी पर. தண்ணீர் வருகிறது என்றால், வெள்ளம் வருகிறது என்றால் முதலிலே ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். அனைத்தும் எப்படி அழியும் என்று சிந்தித்து பாருங்கள். உலகத்தை சுற்றிலும் சமுத்திரம் இருக்கிறது. விநாசம் நடந்தால் நீரில் மூழ்கி விடுவார்கள். எங்கும் தண்ணீராக இருந்துவிடும். புத்தியில் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் இருந்தபோது இந்த பாம்பே, கராச்சி போன்ற நகரங்கள் எதுவும் இருந்திருக்கவில்லை. பாரதம் எவ்வளவு சிறிதாக இருக்கும், எவ்வளவு இனிமையான தண்ணீரில் இருக்கும் என்று. वहाँ तो कुएं आदि के दरकार नहीं रहती. पानी बढ़ा स्वच्छ पानी रहता है. नदियों पर ही
खेल पाल करते हैं, गंदगी की कोई बात नहीं होती, नाम ही स्वर्ग है अमर लोग, नाम सुनकर ही दिल होती है जल्दी जल्दी, बाप से पूरा पढ़कर वर्षा ले ले, पढ़कर और फिर पढ़ाओ, सबको पैगाम देना है. அங்கே கிணறு போன்றவங்களுக்கு அவசியம் இருக்காது. நீர் அருந்துவதற்கு மிகவும் சுத்தமாக இருக்கும். நதிகளில்தான் விளையாடி கொண்டிருப்பீர்கள். அழுக்கின் விஷயம் அங்கு இருப்பதில்லை. பெயரே சொர்க்கம் அமரலோகமாகும். பெயரை கேட்டதுமே வெகு விரைவாக பாபாவிடமிருந்து முழுவதுமாக படித்து ஆசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. படித்து பிறகு படிப்பிக்க வேண்டும். அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். कल पे पहले जिन्होंने वर्षा लिए हैं वही लेंगे. पुरुषार्थ कहते हैं, पुरुषार्थ करते रहते हैं क्योंकि विचार बाप को नहीं जानते, बेचारे बाप को नहीं जानते. बाप कहते हैं पवित्र बनो, जितने हथेली पर भविष्यत मिलेगी वह तो है पवित्र रहेंगे. बोलो हम क्या से क्यों नहीं एक जन्म पवित्र बन सकते हैं जबकि हम विश्व के बादशाही मिलती है. भगवान बाजे तुम इन दुनिया में अंतिम समय में पवित्र बनेंगे तो पवित्र दुनिया में मालिक बन जाएंगे 21 जन्मों के लिए. கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஆசி எடுத்தார்களோ அவர்கள் மீண்டும் எடுத்து கொள்வார்கள். முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் ஏனென்றால் பாவம் பாபாவை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகிறார், தூய்மையாகுங்கள். பிறருக்கு யாருக்கும் கையில் சொர்க்கத்தை கிடைக்கிறதோ அவர்கள் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? எங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது, நாங்கள் ஏன் ஒரு பிறவி தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆனீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகியவர்கள். சிर्फ एक जन्म मेरी श्रीमत पर चलो. रक्षाबंधन में इनकी निशानी है तो क्यों नहीं ये पवित्र रह सकेंगे? बेहद का बाप गारंटी करते हैं. बाप ने भारत का स्वर्ग का वर्षा दिलाया है जिसको सुखधाम कहते हैं. अपार सुख रहते हैं, ये तो दुखधाम है. ये कोई बड़े को हम ये समझाएंगे तो सब सुनते रहेंगे. இந்த ஒரு பிறவி மட்டும் என்னுடைய ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ரக்ஷாபந்தன் கூட இதனுடைய அடையாளமாகும். எனவே நாம் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? எல்லையற்ற தந்தை உத்தரவாதம் அளிக்கிறார். பாபா பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஆசை கொடுக்கிறார். அதை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அளவற்ற சுகம் இருந்தது, இது துக்கதாகமமாக இருக்கிறது. பெரிய நபர் ஒருவருக்கு நீங்கள் இப்படி புரிய வைத்தீர்கள் என்றால் அனைவரும் வந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். योग में ही रह बताओ तो सबका टाइम आदि में भी भूल जाएंगे. कोई कुछ न कह न सकेंगे. 15-20 मिनट के बदले घंटे भी सुनते रहेंगे. परंतु वह ताकत चाहिए. देह अभिमान में नहीं रहना चाहिए. ये तो सर्विस करनी है, वहाँ तो कल्याणी होगी. யோக பலத்தில் இருந்து சொன்னீர்கள் என்றால் அனைவருக்கும் நேரம் காலம் எல்லாமே மறந்து போய்விடுவார்கள். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள், தடை செய்ய மாட்டார்கள். 15-20 நிமிடங்களுக்கு பதிலாக 1 மணி நேரம் கூட கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த சக்தி வேண்டும். தேக அபிமானம் இருக்கக்கூடாது. இங்கே சேவை மற்றும் சேவை தான் செய்ய வேண்டும். அப்போது தான் நன்மை ஏற்படும். राजा बनना तो यह प्रजा भी कहाँ बनाई. ऐसा ही बाप तोड़े ही माता पर बाग रखेंगे. प्रजा डबल सरताज बनते हैं क्या? तुम्हारी एम एंड ऑब्जेक्ट ही है डबल सरताज बनने की. बाप तो बच्चों को उल्लास दिलाते हैं. जन्मांतर के पाप सर पर हैं, वह योग बल से ही कट हो जाएंगी. ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளை எங்கே உருவாக்கி இருக்கிறீர்கள்? அப்படியே பாபா தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் கொடுத்து விடுவாரா என்ன? பிரஜைகள் 2 கிரீடமுடையவர்களாக ஆகிறார்களா என்ன? உங்களுடைய குறிக்கோளோ இரட்டை கிரீடமுடைய ராஜாவாக மகாராஜாக ஆகுவதாகும். பாபா குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டுகிறார். பிறவிகளுக்கான பாவங்கள் தலையின் மீது இருக்கிறது, அதை யோக பலத்தின் மூலமாக அழிக்க வேண்டும். பாக்கி इस जन्म में ही क्या किया है ये तो तुम समझ सकते हो. पाप काटते हैं जो काटने के लिए योग आदि सिखाते हैं. बाकी इस जन्म की ही कोई बात ही नहीं है. तमो प्रधान से सतो प्रधान बनने की युक्ति बाप बैठ बतलाते हैं. बाकी कृपा आदि को तो कोई जाकर सुधा हम जो है साधुओं के मांगेंगे. மற்றபடி இந்த பிரிதில் என்னென்ன செய்தீர்களோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாவத்தை அழிப்பதற்கு யோகம் போன்றவைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி இந்த பிறவியினுடையது ஒரு விஷயமும் கிடையாது. தமோ பிரதானத்தில் சதோ பிரதான ஆவதற்கான யுக்தியை பாபா அமர்ந்து சொல்கிறார். மற்றபடி கிருபை போன்றவைகள் எல்லாம் சாதுக்களிடம் சென்று கேளுங்கள். अच्छा धारणा का आगे मुख्य सार. अमरलोक में जाने के लिए संगम पर खुशी का खजाना भरना है.
टाइम वेस्ट नहीं करना है, अपनी ஜோலி பார்க்க ரஹம்தில் பன் அந்தோங்கில் லாட்டி பண்ண है. அமரலோகத்திற்கு செல்வதற்காக சத்தியுகத்தில் சங்கமயுகத்தில் குஷின் பொக்கிஷத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு இரக்க மனமுடையவராகி கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். दूसरी पॉइंट, हथेली पर बहियत लेने के लिए पवित्र जरूर बनना है. स्वयं को सतो प्रदान बनने की युक्ति रच अपने ऊपर आपे ही कृपा करना है. கைகளில் சொர்க்கத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக தூய்மையாக இருக்க வேண்டும். தன்னை சத்தோ பிரதானாக மாற்றுவதற்கு யுக்திகளை படைத்து தன் மீது தானே கருணை காட்டி கொள்ள வேண்டும். யோகபல் ஜமா கர்னா है, யோக பலத்தை சேமிக்க வேண்டும். वरदान, हजूर को सदा साथ रख कमेंड स्वरूप का अनुभव करने वाले विशेष पात्रधारी भव. हजूर को सदा साथ रख कमेंड स्वरूप का अनुभव करने वाले विशेष पात्रधारी भव. தலைவரை எப்போதும் கூட வைத்து இணைந்த ரூபத்தின் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ நடிகராகுக. தலைவரை எப்போதும் கூடவே வைத்து இணைந்த स्वरूपத்தின் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ நடிகராகுக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். बच्चे जब दिल से कहते हैं बाबा तो दिलाराम हाजिर हो जाता है, इसलिए कहते हैं हजूर हाजिर. और विशेष आत्माओं से ही कमेंट रहते हैं. लोग कहते हैं जिधर देखते हैं उधर ही तुम हाँ. और कहते हैं बच्चे कहते हैं हम जो भी करते हैं जहाँ भी जाते हैं बाप ही साथ है. குழந்தைகள் பாபா என்று மனதார கூறும்போது திலாராம் ஆஜராகி விடுகிறார். இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். குழந்தைகள் பாபா என்று மனதார கூறும்போது திலாராம் ஆஜராகி விடுகிறார். அதனால்தான் தலைவர் பாபா கூட இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. விசேஷ ஆத்மாக்கள் என்றாலே இணைந்த ரூபத்தில் இருப்பவர் என்றாகும். எங்கு பார்க்கிறாரோ அங்கு நீதான் இருக்கிறாய் என்று உலகத்திற்கு கூறுகிறார்கள். ஆனால் குழந்தைகளை நாம் கூறுகிறோம், நாம் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் பாபா கூட இருக்கிறார் என்று நாம் கூறுகிறோம். செய்பவர் செய்விப்பர் என்று கூறப்படுகிறார்கள் என்றால் செய்பவர் மற்றும் செய்விப்பர் இணைந்த ரூபமாக ஆகிவிடுகிறது. ஸ்மிருதி மே ரேக்கர் பாட்டு பஜானில் விசேஷ் பாட்டதாரி பன் ஜாத்தே हैं. இந்த நினைவில் இருந்து நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் விசேஷ நடிகர்களாக ஆகிவிடுகிறார்கள். स्लोगन, स्वयं को इस पुरानी दुनिया में गेस्ट समझ कर रहो तो पुराने संस्कार और संस्कारों के गेट जो है आउट कर सकेंगे. தன்னை இந்த பழைய உலகத்தின் விருந்தாளி கெஸ்ட் என்று புரிந்து கொள்ளும்போது பழைய சமஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டிவிடக்கூடிய கெட் அவுட் ஆக முடியும். தன்னை இந்த பழைய உலகத்தின் விருந்தாளி கெஸ்ட் என்று புரிந்து கொள்ளும்போது பழைய சமஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டக்கூடிய கெட் அவுட் ஆக முடியும் என்று பாபா கூறுகிறார். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते. ओम शांति, ओम शांति, ओम शांति.